இட்ஸ் சாட்டர்டே ஆஃப்டர்நூன். லாஸ்ட் வீக் தோட்டத்துக்கு போனப்போ இளநீ எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஆனா பாஸ்ட் 3 days இங்க மழை விட்டு விட்டு தூரிட்டு இருந்துச்சா, ஸோ இளநீ குடிச்சு கோல்டு வந்தா அதை சமாளிக்க முடியாதுன்னு அந்த பக்கமே போல. இன்னைக்கு நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சா, ஸோ இளநியை வெட்டி குடிச்சிட்டு உள்ள அந்த ஃப்ளஷ் இருக்கும்ல, அதை வச்சு இளநீர் பாயாசம் பண்ணலான்னு தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஆக்சுவலா இது நானுமே முன்னாடி பண்ணதில்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்றேன். எனக்குமே இது எப்படி வரும்னு ஐடியாவே இல்லை, ஸோ பயந்துட்டே தான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் யூடியூப்ல தான் ரெஃபரன்ஸ் எடுத்திருந்தேன். அதுல 2 டைப்ல பண்ணியிருந்தாங்க. ஒன்னு வந்து வித்தவுட் பாயில்ல பண்ணியிருந்தாங்க, இன்னொன்னு பால் மட்டும் குக் பண்ணி பண்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. எனக்கு குவான்டிட்டி அதிகமா வேணுங்கிறனால நான் மில்க் வச்சு பண்றதவே பண்ணிட்டேன். இது பண்றதுக்கு ஒரு 1/2 லிட்டர் பாலை 100 கிராம் சுகர் போட்டு பாதி அளவா வர மாதிரி குக் பண்ணி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல காய்ச்சி ஆற வச்ச பால், 1 கப் தேங்காய் பால், அப்புறம் சாப் பண்ணி வச்சிருக்க டெண்டர் கோகோனட், கொஞ்சமா இளநீர், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மில்க் மேட் ஆட் பண்ணி சர்வ் பண்ணா இளநீர் பாயாசம் ரெடி. இதை ஃப்ரிட்ஜ்ல வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணா இன்னும் டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.